இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி டெண்டர் நடந்தப்பெல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்டையாவது விட்டு கொடுங்கன்னு கெஞ்சிருப்பேன். ஆனா நீ என்ன சொல்லுவ? போட்டி போட்டு ஜெயிக்கணும், இப்படிலாம் கெஞ்ச கூடாதுன்னு சொல்லுவேல்ல. அதை தான் நானும் பண்றேன். இப்படிலாம் கெஞ்ச கூடாது மகேஷ். முடிஞ்சா உன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த கம்பெனில வேலைக்கு சேரக்கூடாதுன்னு தடு மகேஷ். இது என்னுடைய கம்பெனி. இங்க யாருக்கு வேலை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்க சார். அஞ்சலி, உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. நீ இமிடியேட்டா வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துரு. தேங்க்யூ சார். உன்னோட சேலரி 1,30,000. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. ஏய், இதுக்கு எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ்? உன்ன மாதிரி டேலண்ட் உள்ள ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறது என் கம்பெனிக்கு சப்போர்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கணுமா? பாய். அவ்வளவுதான் மகேஷ், முடிஞ்சது. பிக்கப் டிராப் நீங்க பண்றதா இருந்தா கூட பண்ணலாம், இல்ல கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா சொல்லுங்க மகேஷ், அதையும் பண்ணிக்கலாம். ஏ மகேஷ், எந்த காலத்துல எந்த பொண்ணுமா வேலைக்கு போகாம இருக்காங்க? உன் பையன் வேலைக்கு போகும்போது நீ வருத்தப்பட்டியா? ஏமா, ஒரு பையன் தான் குடும்ப பாரத்தை சுமக்கணுமா? அத பொண்ணு சுமக்க கூடாதா? ஏமா நீ ஏன் பொண்ணு பையன்னு பிரிச்சு பாக்குற? ஐயோ, அப்படி ஒண்ணு நான் பிரிச்சு பார்க்கல அஞ்சலி. அப்படிதான் நீ நினைக்கிற. அதனாலதான் நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருக்கட்டும், எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட் என்னன்னு தெரியும்ல. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருந்து அன்பா கவனிச்சாலும் எனக்குள்ள ஒரு தனிமையும் ஏமாற்றமும் இருந்துகிட்டே இருக்கும்ல. அது என்னையும் என் குழந்தையும் பாதிக்கும். ஆனா நான் இப்படி பிஸியா இருக்கும் போது நான் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை அனுபவிக்கும் போது அது என் குழந்தைக்கும் அதோட எதிர்காலத்துக்கும் உதவியா இருக்கும். தயவு செஞ்சு யாருமே என்ன டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. சரிம்மா, நீ தாராளமா வேலைக்கு போ. உன் உடம்ப அக்கறையா பாத்துக்கோ, அது போதும். தேங்க்ஸ்மா. மா, என்ன சந்தோஷமா வேலைக்கு அனுப்புமா. உனக்கு இதுதான் சந்தோஷம்னா அம்மா அதை தடுக்க மாட்டேன். நீ நல்லபடியா வேலைக்கு போக ஆரம்பிச்சிரு. நான் தான் ஆக்சிடென்ட்டை பண்ணேன். என்னாலதான் ஸ்ரீகாந்த் சாரோட உயிரும் அவங்க அம்மா உயிரும் போச்சு. இதுல என்ன எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே தண்டனை அனுபவிச்சிருப்பேன். மேடம், தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்காம யாராலையும் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. ஒண்ணு சட்டம் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும், இல்ல நம்ம மனசாட்சி நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும். அப்படியும் இல்லைன்னா மேல ஒருத்தர் இருக்கான் மேடம், அவன் நமக்கு தண்டனை கண்டிப்பா கொடுப்பான். இது மூணுத்துக்குமே பயப்படுறான் மேடம்னா. அதனாலதான் சட்டம் கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன் மேடம். அப்படி பேசாதீங்க வெற்றி, அப்படி பேசாதீங்க.
மேடம், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில உங்க மேல வந்தது என்னோட காதல் இல்லை மேடம். இல்லை, என்னால் உங்களோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அனுதாபத்தில் வந்த காதல் இல்லை மேடம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது மேடம். நான் உங்க மேல வச்சிருக்க காதல் உண்மையான காதல் மேடம். அஞ்சு கோடி செலவாகும் உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேப்போம். அவளால பணம் எதுவும் கொடுக்க முடியாது, ஆனா அவருக்காக ஏதாச்சும் தியாகம் பண்ணுவாள்ல. தியாகமா? அவ என்ன தியாகம் பண்ணுவா? வீட்டை விட்டு வெளியில போறதுதான் மாமா. ஆ? புரியலையம்மா. மாமா, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி வெற்றிய வெளியில எடுக்கணும்னா நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நான் அவகிட்ட பாலிஷா சொல்றேன். அவ உங்ககிட்ட வந்து கேப்பா, நீங்களும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. ம். ஆட்டோமேட்டிக்கா அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. ஏம்மா, இதெல்லாம் சரியா வருமா? அவன் மேல கூட அவ கோவமா இருக்கலாம் இல்லையா? யார் மாமா? வெற்றி மேலையா? ஆமாமா, அவ கட்டிக்க போற பையனை தானே இவன் ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சான். அதனால இவன் மேல அவளுக்கு கோவம் இருக்கும் தானே. நீங்க வேற மாமா, அவ வெற்றி மேல உயிரே வச்சிருக்கா மாமா. வெற்றியே நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம வெற்றிய ஜெயில போய் பார்த்து அழுது புலம்பிட்டு வந்திருக்கா. ஆஹா. வெற்றிய கண்மூடித்தனமா அவ நம்புறா மாமா. ம். அவருக்காக இவ என்ன வேணாலும் செய்வா. மாமா மனசு வச்சார்னா ஈஸியா நடக்கும். இதுக்கு அவரு ஒத்துக்குவாரா? தெரியலையே. வெற்றி மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு, ஓ மேலே கோவமா தான் இருக்காரு. ஆனா நீ பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவர் கண்டிப்பா ஒத்துக்குவாரு. எந்த அப்பா தான் பிள்ளைய ஜெயில வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க சொல்லு? கரெக்ட் தானே? சொந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்கன்னு எம்எல்ஏ எம்பின்னு போன் மேல போன் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க துளசி. அதனாலதான் அவருக்கு வெற்றி மேல கோவமே. ஆனா வெற்றி தானா போய் சரண்டர் ஆனார்ல, அது தப்புதான்னு துளசி. மத்தபடி ஓ மேல அவருக்கு பெரிய வருத்தம்லாம் இல்ல துளசி. நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா துளசி, நீ போய் மாமா கிட்ட பேச, எல்லாமே சரியாயிடும். அவரை தவிர இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாருமே இல்ல துளசி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழிய நான் சொல்லிட்டேன், அப்புறம் உன் விருப்பம். நான் உடனே போய் அவர்கிட்ட பேசுறேன்.